இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். எதிர்த்த வீட்ல இருக்கீங்க, எப்பயாவது தான் வர்றீங்க. வந்துட்டு போங்க. போறோம், நம்ம ஒரு வேலை நினைச்சு போறோம். அது இன்னொரு வேலை ஆடாய் அப்படியே ஊர்லயே இருந்துட்டீங்க. இப்பதான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்திருக்கான். ஊருக்கு டீ சாப்பிடுறீங்களா? சாப்பிட போடுங்க. போடுறேன். அது வரைக்கும் சிறகடிக்க ஆசை பாத்துக்கிறீங்க. அப்படியா? ஏன் பையனையே தப்பா சொல்றியா? அத்தை, நான் தெரிஞ்சு பண்ணலத்த. உங்க பையன் என்னத்துக்குமே லாயக்கு இல்ல, அதனாலதான் நான் வந்து இத பண்ணேன். ஏய், அவன் நல்ல வேண்டி. கோபி, என்ன என்ன ரோகிணி யாரோ அடிக்கிறாங்க? யார் அடிக்கிறான்னு அவங்க தெரியும். மாமியாரு. எப்படிங்க பாதி டிவி தாங்க தெரியுது, பாதி டிவி தெரியலையே. அது ஒண்ணும் இல்லங்க, என் பையன் இருக்கான்ல, அவன் உடைச்சுட்டான். என்னங்க பையன் உடைச்சானா குட்டி பையன். நான் வெளுவெளுன்னு வெளுத்து விட்டேன். என்னன்னா குழந்தையெல்லாம் அடிக்க கூடாது. டிவி நீங்க மாத்திருக்கீங்க. சர்ப்ரைஸ் பால உடைச்சு பாக்குறேன். அப்ப அதுக்குள்ள ஏதோ இருக்கு. அப்ப டிவிக்குள்ள என்ன இருக்கு நான் உடைச்சு பாக்குறேன். நீங்க கட்டை விட்டு அடிச்சாங்க. ஐயோ, குழந்தை வளர்ப்பை பத்தி தெரியாம ஏன் நீங்க எல்லாம் குழந்தை பெற்றுக்கிறீங்க எனக்கு தெரியல சார். குழந்தைங்கிறது அப்படித்தான். 3 வயசுக்கு நெறிப்படுத்த கூடாது. குழந்தைங்களுக்கு எப்பவுமே நம்ம குழந்தையா தான் மாறி பேச புடிச்ச வச்ச மாதிரி தான் பிள்ளை இருங்க. அது குழந்தைன்னா ஓடி ஆடி விளையாடும், தாவும், போட்டு எரியும். மோட்டரிங் ஸ்கில், மோட்டரிங். அது வந்து கையில எரியுது. என்னன்னா கையில இருந்து பொருளை எப்படி ரிலீஸ் பண்ண, எந்த டைமிங் ரிலீஸ் பண்ணா அத கத்துக்குறான். கத்துக்குதுங்க. அதனால நீங்க புள்ள சொம்பது கேட்க புள்ள நான் வளர்த்து வச்சிருக்கீங்க. எருமாடு மாதிரி என்ன திட்டுறீங்க? மாடு மாதிரி வளர்ந்திருக்க புள்ள ஒழுங்கால சொல்லி நீ எருமாடு மாதிரி வளர்ந்திருக்கீங்க. புள்ள சொம்ப விட்டு எரியுது, ஜிம் பண்ண தெரியாது. எதச்சா இருந்தாங்க? என்ன எதர்ச்சியா இருந்தா? நீதானே சொன்ன குழந்தை என்ன அப்படிதான் எரியும், அப்பதான் மோட்டார் ஸ்கில் வளரும், மெக்கானிக்கல் ஸ்கில் வளரும் சொன்னீங்களா? என்னது இது? கண்ணாடி உடைஞ்சு போச்சு போல. ஐயோ, போய் நீங்களே வாங்கிட்டு பக்கத்து வீட்லயே இருங்க, வந்துடாதீங்க உள்ள. அவன் எதை விட்டு எப்ப எரிவான்னு எங்களுக்கே தெரியாது. என்ன ஆண்டாவ தூக்குறாங்க? ஐயோ, அவ்வளவு பெருசியா தூக்கி எறிவான். சரிப்பா, தூங்குப்பா. தூக்கம் வந்துருச்சுடா, சத்தியமா தூக்கம் வந்துருச்சு. உனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, ஒரு பண்ணுதுல, அதுக்கு தூக்கம்டா. அதுக்கு பேரு ஒரு கண்ண மூற கண்ண மூறான தவிர தூங்க மாட்டேங்கிறான். தூங்கிட்டான் வா, தூங்கிட்டான். ஏமா முடிச்சிட்டான். ஏய் தூங்குடா, தூங்குமா, தூங்குமா, தூங்குமா. எனக்கு யாரா புரிய வைங்கள. தூக்கம் வந்துருச்சு, தூங்க மாட்டேங்கிறான். இவன் பக்கத்துல இருந்து இப்படி கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் எப்படிங்க தூங்குவான்? தூக்கமா வருது, எனக்கு வரவே இல்லை. தூங்க மாட்டேங்கிறான், அவனும் தூங்க மாட்டேங்கிறான். தூங்குப்பா செல்லக்குட்டி, தூங்குங்க. அப்பாவுக்கு தூக்கம் வருதான் பாருங்க, தூங்குங்க. செல்லக்குட்டி இல்ல, வாங்க தூங்க போவோம், உள்ள போவோம், வாங்க. தூங்க வைமா, வாங்க 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 வாங்க. வரமாட்டேங்கிறான். தூக்கத்துல இருக்காண்டி அவன் போக அரை போதில் இருக்க மாதிரி இருக்கா. தூக்க கண்ண பறிப்பு இருக்குன்னு பாரு. ஏய் தூங்குடா, தூக்கம் வருது, ஏன் தூங்க மாட்டேங்கிறான்? டெய்லி டார்ச்சர் பண்றாமா என்னைய. நானும் அது பாத்துக்கிறேன். பாத்திரங்களை ஒரு வீட்டுல கூட்டுறமா, நீ குழந்தைய பாத்துக்க மாட்டேன். ஐயோ, அதெல்லாம் நீங்க ஒழுங்கா பாக்க மாட்டீங்க. பாத்திரத்தை பூரா பிசுக்கு பிசுக்கா இருக்கும். நீங்க குழந்தைய பாத்துக்கங்க, நான் போய் தூங்குவாங்க. ஆமா, இதேதான்டா நடக்குது எல்லா ஊருக்கும். போச்சுடா. குழந்தைகிட்ட கட்டியா? குழந்தைகிட்ட பக்குவமா பேசணும். தூங்க வச்சு காட்டு போ. நீ அழுக அறுக்கணும்ப்பா. நாங்க தூங்க வைக்க தூங்குங்க, தூங்குங்க. தூங்கிட்டேன், பாத்துக்கங்க. எங்களை பார்த்தா மட்டும் இந்த குழந்தை தெரியல. அப்பாக்களை மட்டும் அம்மா கிட்ட கம்முன்னு போகுது. என்ன இது? இவரு அம்மா பாப்பாக்கு பிடிக்கும்னு புக்கெல்லாம் இப்ப படிக்கிற வயசாங்க. இல்ல, நம்ம தான் கதை சொல்லணும். இது சாதா புக் கிடைக்குது. ஆமா, கதை அப்படி படிச்சு படிச்சு பாரு. நல்லா இருக்கேன். அழகா சொல்லி கொடுக்கலாம். இது என்னங்க? அது இது பாப்பாக்கு வாங்குனீங்க, இது யாருக்கு வாங்குனீங்க? இது பாப்பாக்கு. பாப்பா விளையாடுற பாப்பா ரிமோட் கார் விளையாடுவோம். இத வச்சு 1.5 வயசு பிள்ளை விளையாட போறோம். ஐயோ, உனக்கு சின்ன நான் இந்த பிளான்லாம் வச்சிருக்கேன். அந்த பொம்மை எல்லாம் கணக்கு போட்டு பாப்பாவுக்கு ஒரு பொம்மை, உனக்கு ஒரு பொம்மை ஒவ்வொரு வாட்டி வாங்கிருக்கீங்க. இது வச்சு விளையாட போதா பிள்ளை? இல்ல, நம்ம விளையாட்டு காட்டுவோம். பாப்பாக்கு தானே வாங்குனேன். ஆமா, செல்லக்குட்டி. ஐயோ, உடைச்சு விடுமே. சரி, பரவாயில்ல,
உடைக்கட்டும். பாப்பாக்கு தானே வாங்கினேன். இது அது உடைக்க போதா? அடிச்சா கூட உடையாது போல. பாப்பா கொடுத்துறேன். இந்தாங்கடி செல்லக்குட்டி வச்சுக்கங்கடி. நம்ம வீட்டுல நடக்கிறதா வருது. என்ன இது லைட்டா கீழே போட்டா ஒண்ணும் ஆகாது. நான் வந்து நீங்க டென்ஷன் ஆவறீங்க. டென்ஷன் ஆவல நான். இதே மாதிரி உங்க இது பக்கத்துல உங்க ரூம்ல அந்த கப்போர்ட்ல ஹாட் வீல்ஸ் கார் ஏதோ ஒன்னு வச்சிருந்தீங்க. ஆமா. அதான் எடுத்து கொடுத்து நல்லா விளையாடுறான். வச்சு டம் டம்னு முட்டி. அது ஹாட் வீல்ஸ் கார்யா? ஓ எருமாட வயசாச்சு வந்து ஹாட் வீல்ஸ் வச்சு விளையாடுற வயசு அவனுக்கு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். உனக்கு ஹாட் வீல்ஸ் இல்ல குழந்தைக்கு தான் வேற எதுவும் பொம்மை வச்சிருக்கியா? இல்ல கண்ணா நான் எடுத்துறேன். இங்க வா மாமா, இங்க பாருங்க மாமா, இத புடிச்சு காசை புடிச்சு வாங்கிட்டு வரேன். டேய் என்னடா இதெல்லாம்? என்னடா இப்ப போய் இவ்வளவு செலவு பண்ணி வாங்கிட்டு குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கிட்டு வந்தேன். குழந்தைக்கு வாங்க, உனக்கு எருமோட வயசாச்சு. இப்போது அது ஏதோ பொம்மை, குட்டி பொம்மை, இரும்பு பொம்மை வச்சு விளையாடுறியா? என்ன இரும்புமே சொல்லுவீங்க. நான் சின்ன பிள்ளை கேட்கும் போதெல்லாம் வந்து வேற கார் வாங்கி தரேன் சொல்லி ஏமாத்தி கூட்டி போயிடுவாங்க. நான் பிறகு சம்பாரிச்ச கார் வாங்கணும்னா இப்ப ஏன்டா நான் எருமடு வளர்ந்துருக்கேன் கேக்குறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படி வாங்கலாம் இப்படி வாங்கக்கூடாதுன்னா நான் எப்பதான் சந்தோஷம் அனுபவிக்கிறேன். போடா அங்க போய் வேலையிலே போடுறா. போடா இந்த கையில என்னடா அதை எடுத்துட்டு போற? குடுறா, குழந்தை குடுறாத. ஆராரோ ஆரிராரோ தூங்குங்கடி செல்லக்குட்டி. தூங்கிருச்சு, கண்ணு தூங்கிருச்சு. முழிச்சு மூடிருங்க. அது வந்துட்டு அந்த சாமி அதானே. இந்த மாதிரி தூங்கிச்ச பாப்பா. இப்பதான் ஏன் போய் இதான் உனக்கு வேலை, வேற வேலையே இல்லை. இப்படியே போய்கிட்டு போனை தூக்கிட்டு உள்ள எதுக்கு போன? இப்ப இல்ல 1 மணி நேரமா கக்க சொல்லு. புள்ள தூங்குற வரைக்கும் உட்காந்துருக்கேன். எந்திரிச்சு இந்த எழுப்பி தூங்குமா. அவ்வளவுதான் முடிஞ்சது. தூங்குங்கடி செல்லக்குட்டி, தூங்குங்க. கண்ணு குட்டி நீ ஊரங்கு. பாட்டெல்லாம் கேட்டு தூங்காது. செல்லக்குட்டி நீ ஊரங்கு. காண்டா மிருக அப்பா வச்சு டார்ச்சர் செய்யுது, நீ தூங்கு. நான் பாத்துக்கிறேன். சத்தம் இல்லாம பாத்துக்கிறேன். லேசா சவுண்ட் வந்தா கூட அவ எந்திரிச்சிருவா. ஆமா புரியுதா? நான் போய் சமையல் வேலையை கொஞ்சம் ரீல்ஸா? தூங்குமா செல்லக்குட்டி, தூங்குமா. ஒண்ணு இல்ல, அப்பா அம்மா எருமாடப்பா. ஆமா. இப்ப நான் முதல்ல விளக்கமாத்த கொண்டு அடிக்கிறேன். கொண்டா நீ போனே யாரு? சத்தம் இல்லாம குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டு இன்னைக்கு பொண்டாட்டிக்கு நல்ல பேர் எடுக்கலாம். இடியாப்போ ஏன்டா கத்துறீங்க? பொண்டாட்டி ஊர்ல அப்பெல்லாம் சோத்து காயும் போதெல்லாம் ஒரு நாய் வர மாட்டாங்க. ஏங்க தூங்கிட்டு இருக்காளா? அப்படியே பாத்துக்கங்க. இன்னும் ஒரு 1/2 hour. ஓகே சமைச்சறேன். பிரியாணி ரெடி. ரெடியா? சாப்பிடு. நல்லா சாப்பிடல. ஓகே ரெடி. போனா நீங்க தூங்குங்கடி செல்லக்குட்டி. சக்கரை கட்டி தூங்குங்கடி. ஹலோ. ஐயோ சாரி மாப்ள, மாத்தி பண்ணிட்டேன். மாத்தி எனக்கு பண்றீங்க. புல்றீங்க எடுப்ப மாத்தி பண்ணா டக்குன்னு கட் பண்ணும்டா. போன இடத்த கூட சொல்லிட்டு கட் பண்றாங்க. என்னவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம்? ஹலோ யார்? கறிக்கடை பாயா? கறிக்கடை பாயில இல்லங்க. நானு ஒரு 1/2 கிலோ கறி வேணும் பாய். கறியா? ஆமா இருங்க பாய். இப்ப ஃபுல்லா போன் நம்பரை புடிச்சு எல்லாம் ஐபோன்ல புடிச்சு போடுறேன் பாருங்க பாய். என்ன எல்லாம் லோலாக்கம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இருங்கடா பேசிக்கிறேன் பாருங்க. ஐயோ குழந்தை எந்திரிச்சு இருடா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? இப்பதான் பாத்து இருந்துச்சாக்க உனக்கு. இல்ல இருந்திருக்கேன். அவனுக்கு வந்து வாழணும்னா இப்பதான் தெரிஞ்சுதான் தெரியாதா? தம்பி எங்க? தம்பி தான் இருக்கல. அங்க நான் பாக்குறேன். நல்லா விளையாடுவான்டா. அவனோட விளையாடுது. பிள்ளை விட்டுருமா கொஞ்ச நேரத்துக்கு. இரு புள்ள என்ன ஆகுதுன்னு பாப்போம். மலக்கு செட் ஆயிட்டானா விட்டு போயிருவோம். பாப்பா மச்சே. ஐயா என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா தம்பிக்கு? சாக்லேட் வேற என்ன வேணும்? அங்க போலாம் நம்ம. நல்லா போய் பார்க்கலாம். சரியா? அங்க வேற அங்க கடைக்கு போலாமா? அங்க உனக்கு வந்து லேஸ் வேணும். வேற என்ன வேணும்? அதெல்லாம் வாங்கி தராதீங்க. குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க. பத்தியா? எல்லாம் கொடுக்க கூடாது. சொல்லு. என்ன கேக்குறேன்? போன்ல பாட்டு போட்டு காட்டு கேக்குறான். அப்படியா? கட்டாதீங்க. மாமா இருங்கம்மா. தெரியாது. நீ தெரியாம சிக்க போக்கற பத்திக்கு நீ தம்பி சொன்னா சொல்றா. மாமா ஒரு நாள் தான் மாமா இருந்தா கூட. முடிஞ்சது போன் அதோட அவ்வளவுதான். இந்தா பாரு. சூப்பர். எவ்வளவு அமைதியா பாத்துட்டு இருக்குது. நீங்க வேற இது போன் கொடுத்தோனே எப்படி ஆயிட்டு போறா? ஐப்பத்துல. யாரை? நம்ம கடைக்கு போவா.
சரி குடு மாமா ஒரு ஃபோன் பேசி அவ்வளவுதான். ஒரே ஒரு ஃபோன் பேசி தங்கம்ல ஒரு ஒரே நிமிஷம் குடுறா டேய். என்ன எது பண்ணாலும் இது பண்ணவே மாட்டேங்கிறான். என்னதான்டா பாக்குற டேய் ஒரு நிமிஷம் டேய் கரெக்டா பண்ற டேய். ஐயா போட்டு உடைச்சிரு. டேய் உர்றா கைய உர்றா மாமா புரிஞ்சாச்சு. ஐயோ என்னாச்சு போனை குடுக்காதன்னு சொன்ன கேட்டியாடா? போன் புடிச்சா வேற மாதிரி ஆயிடுவான்டாவே. தம்பி வெங்கப்பா தம்பி இங்க மாமாட்ட போனை கொடுத்துருமா. போனை கொடுத்துரு. ஏய் அடிச்சு போடுறதுக்கு என்னடா போனை இந்த மாமா போன வச்சுக்க. நீங்க இரு அதெல்லாம் புடுங்க முடியாது. எப்ப சுவிட்ச் ஆஃப் ஆகுதோ அப்பதான் கொடுப்பான். சுவிட்ச் ஆஃபா நேத்து நைட் தான் 100% போட்டு வந்தாங்க. ஏன்டா போட சொன்னது? 20% வச்சுக்க வேண்டியதா போன்ல. நீ ஏன்டா கடிக்க கூடாதுமா. வரலையா? வரலன்னா அவ்வளவுதான். லீவ்ல ஒரு நாள் வீட்டுக்கு வந்ததுக்கு என் போன் குழந்தைன்னா அப்படித்தான்டா இருக்கு. குழந்தைகள்னா போன் இல்ல. அப்போட்டு போன் நம்ம காக்கா தூக்கி போயிடுச்சு. காக்கா அடிச்சு கொண்டு வா. அடிச்சு இல்ல ஒரு காக்கா பறந்துருச்சு. பறந்து போச்சு. மேல போயிடுச்சு. இந்த காக்கா இங்க போட்டுருக்கு. போச்சுடா. என்னம்மா டீயா? டீ வேணுமா? குழந்தைக்கு டீ கேக்குது. குழந்தை டீ குடிக்குது. நீங்க குழந்தை டிவி போட சொல்லுதியா? வளர்க்குற புள்ள என்ன பேசுது கூட உங்களுக்கு தெரியல. டிவியை போட்டு ஓ டிவி போடு. டிவி போடுனா டிவின்னு சொல்ற. டிவினா லூஸ் மாதிரி பேசாதீங்க. பாப்பா வெயிட் பண்ண. டிவியை போடுங்க போதா. அப்பா டீ போடுறேம்மா. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி மாவிடிச்சாலே தோசை சுட்டாலே வந்தாச்சு முறுக்கு சுட்டாலே நானும் போய் கேட்டதுக்கு 1 கொடுத்தாலே பட்டனுக்கு மாமனுக்கு 10 கொடுத்தாலே அவ வாழ போறாளாம் நான் பார்க்க போறேனே. என்ன நான் பார்க்க போறேன். என்ன பாட்டு நம்ம நம்ம சாமூர பாட்டு என்ன மாதிரி பாட்டு இதெல்லாம்? பாப்பாக்கு பிடிக்கும். ஒழுங்கா உங்களுக்கு குழந்தைகளுக்கு இதெல்லாம் காட்டக்கூடாது. குழந்தை சாமி கொடுக்க நம்ம வாழ போறாலும் அது அப்படி ஆட்டி பிள்ளைங்கள அதெல்லாம் மாத்துவோம். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எதுக்கு அழுகுது? கத்திரிக்காய் என்னதான் அடிச்சு விரட்டுது. இல்ல இது முதல்ல விசாரிங்க. உருளைக்கிழங்கு சாதாரண இல்லங்க. அது உருளைக்கிழங்கு கேட்ட பிடிச்சது முதல்ல விசாரிக்க முதல்ல என்னங்கறத. நான் சில்லென்று ரங்கராட்டினம் நான் சுத்தினேன். கத்திரிக்காய் மேலே ஒரே மிதியாய் மிதித்தேன். உயிரோட தப்பு. விளையாட சேர்த்துக்க மாட்டேன். அடிச்சது தப்பு இல்ல. கரெக்டுங்க. நீங்க ரைம்ஸ் உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல பாக்க டென்ஷன் ஆகுது எனக்கு. அப்பா டீயா? டீ தான் ஓடுது. அப்புறம் என்ன? தோசையம்மா தோசை அம்மா சுட்ட தோசை. தோசையம்மா தோசை போட்டு தோசையம்மா தோசை. இது அம்மா சுட்ட தோசை. மாவு உளுந்த மாவு ஒன்னா சேர்ந்து சுட்ட தோசை. தோசையம்மா தோசை போட்டு தோசையம்மா தோசை. தோசையம்மா தோசை இது அம்மா சுட்ட தோசை. போடு தோசையம்மா தோசை அம்மா சுட்ட தோசை. சினிமால போறவங்க அழகா பாட்டு போடுறாங்க. நீங்க சினிமாக்கு வாங்கலாம் பாட்டு போடுறது யாருன்னு தெரியல எனக்கு. சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கிச்சா. ஐயோ ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கிச்சா. சுட்டிதிலே வைத்தவன் யார் 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 இங்கு யார் யார் யார். வை பாயிட்டு யாரும் எழுதிய முடியாது. குரங்கு மாமாவுக்கு கல்யாணம் காட்டில் எல்லாருக்கும் என்ன லிரிக்ஸ் பாரு. ஐயோ மாமாவுக்கு கல்யாணம். குழந்தை பிறந்ததுல இருந்து பேச கூட முடியல. ஒரு நம்ம 2 பேரும் என்ன கிச்சன் பக்கம் பேச கூட. சரி போங்க புள்ள கூட இருக்கலாம். என்ன புள்ள கூட பேசத்தான் வந்தேன்ப்பா. ஏய் என்ன எங்க புள்ளைய மிரட்டாதீங்க. எதுக்கு புள்ளைய மிரட்டுறீங்க? என்ன புள்ளைய விட்டுட்டு அப்படி என்ன? அம்மா சரிப்பா சரி. தம்பிகிட்ட செட் ஆயிட்டானா அப்படியே குடுத்துட்ற வேண்டியதானே. கொடுத்து விட்டுருவோமா? போயிட்டு வரட்டும். ஓகே என்னப்பா என்ன மேல கை வைக்கிறோம்? என்னப்பா அப்பா தானே அம்மா கிட்ட பேசுறா. அம்மா போங்க புள்ள இருக்குல்ல அப்புறம் பாருங்க. என்ன புள்ள என்ன பேசக்கூட விட மாட்டேங்கிறான். அம்மா வாங்க அம்மா அம்மா அம்மா
வச்சுட்டேன் அம்மா எடுத்து வச்சுட்டு தான் கூட்டுறேன். ஏன்டா பின்னாடியே அப்படி புடிச்சுக்கிட்டே அம்மாண்டா போயிட்டு இருக்க? ஃப்ரீயா விடு. அம்மா ஃப்ரீயா வேலை பார்த்துட்டு வந்தா தான் அப்புறம் அவன்கிட்ட இது பண்ண முடியும். என்ன 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 அம்மா 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 அடிக்கிறமா சப்புன்னு என்னங்க சப்புன்னு அடிக்கிறா. புள்ள இப்படி அடிக்கிறது உங்களுக்கு சப்புன்னு அடிக்கிறது வலிக்குதாங்க? இல்லம்மா அது அப்படி பண்றேம்மா. ஏங்க சின்ன குழந்தை விளையாடுதுங்க. ஐயோ என்னங்க நீங்க இப்படி ஆயிட்டீங்க? ஹாலுசினேஷன் தான் போறீங்க. அம்மா குத்துறா மூக்குல குத்துறா. ஏங்க நடிக்கிறீங்க? பச்சை பிள்ளை முன்னாடி நடிச்சீங்கன்னா அதுவும் நடிக்க ஆரம்பிச்சிருங்க. சோரி சொல்ல முடியும் அழுவாதிரி வா. நான் தனியா தான் வந்திருக்கேன். உங்க அம்மா இல்ல என்ன வீட்டுல நடமா கூடாது. என்ன விட மாட்டேங்கிறாங்க வீட்டுல. நான் இருக்க கூடாதா வீட்டுலப்பா? நானாவா? ஏமா ஏமா எனக்கு ஏதாவது பண்ண ஏதாவது சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த தூங்க வைக்கிறது இதெல்லாம் இப்போ நாங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அதனால இதெல்லாம் பயங்கரம் கரெக்டா ஆமா தூங்க வச்சுட்டு ஏங்க உடனே அப்பதான் நாங்க போட்டு அதுல வாய்ஸ் மட்டும் பண்ற மாதிரி காட்டுது. இங்க எங்க வீட்டுல நானும் இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ நாங்க இப்போ சும்மா இருக்கும் போது நார்மலா என்ன சவுண்ட் போட்டாலும் எந்திக்க மாட்டான். இப்போ ரியாக்ஷன் பண்ணும்போது சும்மா நம்ம பேசி சிரிச்சிட்டோம் அவ்வளவுதான் எழுந்திருவான். ஆமா அந்த டைம்ல டிவி சவுண்டா இருக்கும். அப்பெல்லாம் நல்லா தூங்குவான். எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு கரெக்டா உட்காந்து ஆமா ஆன் பண்ணுவோம் எஞ்சிருவான். எங்க கூட நானும் வர அதே மாதிரிதான் பாத்ரூம்ல போய் நான் மூஞ்சி தான் கழுவுவேன். இவனுக்காவே கீழே உட்காந்து மூஞ்சி கழுவிட்டு இருக்கேன். நான் உட்காந்து பாத்ரூம்ல உட்காந்து மூஞ்சி கழுவு தண்ணி கீழே விழுற சவுண்டே நான் கேட்க கூடாதுன்னா நான் எங்க போய் மூஞ்சி கழுவுறது? ஆனா வந்து அந்த அளவுக்கு போயிருது. போன்லாம் வாங்குற அளவுக்கு இன்னும் எங்க வீட்டுல நடக்கல. இதுக்கப்புறம் அதெல்லாம் நாங்க இதுக்கப்புறம் தான் ஃபேஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஆனா முடிஞ்ச அளவுக்கு நாங்க போனோ அதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு தான். போன் நாங்க காட்டுறதே இல்ல. டிவியே நாங்க காட்டக்கூடாது. டிவியே பாக்குறோம். நாங்க பார்க்கும்போது திடீர்னு திரும்பி இருந்து பாத்துட்டு இருக்கோம். அப்பெல்லாம் மறைச்சு இந்த மாதிரிதான் அப்படி மண்டையை திருப்புறது கையை தட்டுறது இதெல்லாம் பண்றா போய் இடையில சவுண்ட் எல்லாம் கேட்கும். வேற ஒண்ணும் ஆமா கேட்டிருக்கோம். நிறைய வீடியோல கேட்டிருக்கோம். இந்த வீடியோலயே இப்போ பாதி கட் பண்ணி தான் திரும்பி பண்ணிருப்போம். அது வேற வழி கிடையாது. இப்படிதான் கட்டாய் தான் வரும். அதனால நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எங்க நிலைமையை புரிஞ்சுக்கணும். ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்